தனுசு ராசி பிப்ரவரி மாத பலன்கள் 2024 வருடம். குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நவகிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் தெரியும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு ராசிக்கு 5ஆம் வீடான மேஷத்தில் வலுவுடன் அமைந்துள்ளார். ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேதுவும், மகரத்தில் சூரியன் புதன் இருக்கிறார்கள். 5ஆம் தேதி செவ்வாய், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கு பெயர்ச்சியடைகிறார்கள். பிப்ரவரி 13ஆம் தேதி வரை செவ்வாய் மகரத்தில் இருப்பார். கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு என கிரகங்கள் அமைந்துள்ளன. ராசிக்கு 5, 12 கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார். இந்த மாதத்தில் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரருக்கு சாதகமான பலன்களே ஏற்படும். 7 மற்றும் 10ஆம் வீடுகளுக்குரிய புதன் வியாபாரம் மற்றும் தொழில்களை சார்ந்த வகையில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது என்பதை காட்டுகிறது. அதுபோல செவ்வாய் சுக்கிரன் இணைவும் அதிக பணவரவை உங்களுக்கு தரப்போகிறது. அதே சமயம் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கும். பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நிதி நிர்வாகத்தில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களது பேச்சில் அனல் தெரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் அல்லது சொந்த தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் வார்த்தைகளை கவனமாக கையாளவும். உங்களது வீரியம் அதிகரிக்கும் மாதமாக இது உள்ளது. கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. மனைவியுடன் கணவனுடன் மனைவிகளோ வாக்குவாதத்தை செய்வதை தவிர்த்து விட வேண்டும். விட்டு கொடுத்து பேசுவதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கலைத்துறையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு மூத்த தலைவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார். காது, மூக்கு, தொண்டை பகுதிகள் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு முழு வெற்றியை தரும். இளைய சகோதரருக்கு பொருளாதார ரீதியில் சில சங்கடங்கள் ஏற்படும். அவருக்கும் உங்களுக்குமான உறவில் சற்று விரிசல் காணப்படும். இந்த வீட்டில் சனி இருக்கும்பொழுது புத்திர பாக்கியத்தில் உங்களுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துவார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். இசையின் மீது உள்ள நாட்டம் தற்போது குறையும். கடித போக்குவரத்து உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும். மூக்கு, பல், காது போன்ற பகுதிகளில் அடிபட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம். அங்கே பாவியான ராகு இருப்பதால் தாயாருடன் பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டில் நிம்மதியற்ற நிலை இருக்கும். வாகனங்களில் செல்லும்போது எதிர்பாராத வகையில் விபத்துக்கள் ஏற்படும். நீங்கள் என்னதான் கவனமாக ஓட்டினாலும் எதிரில் வருபவர் செய்யும் தவறுகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஒரு சிலர் வீட்டை இடித்து தாங்கள் விரும்பும் விதத்தில் மாற்றி கட்டிக்கொள்வார்கள். ராசிக்கு 4இல் இருக்கும் காலத்தில் புதிதாக ஏதாவது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். யாருடைய உதவியும் இல்லாமல், குருநாதர் இல்லாமல் ஒரு வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது இருப்பது கேது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆன்மீக சம்பந்தமான கடைகள், சோதிட தொழில், கோயில் கட்டுபவர்கள், ஆலயங்களுக்கு தேவையான அணிகலன் செய்பவர்கள் ஆகியவர்கள் தொழிலில் ஏற்றத்தை பெறுவார்கள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் பார்வை 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடு ஆகிய வீடுகளின் மீது படுகிறது. உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியம், கல்வி, தொழில், திருமணம் நல்ல முறையில் நடக்கும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். மூத்த சகோதர உறவும் நன்றாக இருக்கும். தொட்டது அனைத்தும் துலங்கும் மாதமாக இந்த மாதம் உள்ளது. எந்த வகையிலாவது பணவரவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் பொதுவான பலன்கள். சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு, தசாபுத்தியை பொறுத்து பலன்களில் மாறுபாடு ஏற்படும்.